எனவே இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போக போகிறோம். அதற்கு முன்பாக உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஒரு மனிதனுடைய உள்ளான மனுஷன் வளர வேண்டும் என்றால் என்னென்ன தேவை சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வளர்ச்சி, புதுசாக ஒருத்தர் ஆலயத்துக்கு வந்திருக்கிறார், அவர் உங்களை பார்த்து கேட்குறாரு, பிரதர் நான் கிறிஸ்துவுக்குள்ளே வளரணும்னு விரும்புகிறேன், ஆவிக்குரிய ரீதியில் வளரணும்னு விரும்புகிறேன், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு உங்களை தனிப்பட்ட முறையில் கேட்குறாருன்னு வச்சுங்களேன். நீங்கள் என்ன சொல்லலாம்? என்னென்ன பாயிண்ட் சொல்லுங்கள் பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தை வேண்டும், அபிஷேகம் வேண்டும், விசுவாசம் வேண்டும், கீழ்ப்படிதல் வேண்டும், ரட்சிக்கப்பட்டிருக்கணும், என்னது சுயத்தை இருக்குன்னு சொல்ல நிறைய சொல்கிறீங்க, பரவாயில்ல. இந்த நாளிலே ஒரு வித்தியாசமான காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளிலே ஒன்று, அங்கு அசைவுகள் ஆவிக்குரிய வாழ்க்கையை அசைக்கும். சரீரத்தினுடைய அசைவுகள் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்க்கும். நம்ம அதில் கோட்டை விட்டுறோம். ஜபம் 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 கரெக்டு, உபவாசம் அது கரெக்டு, வேத தியானம் அது கரெக்டு, எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆனால் உங்கள் சரீரத்தினுடைய மூவ்மெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கி அதை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். இன்றைக்கி நீங்கள் ஆலயத்துக்கு வந்துருக்கீங்க, உங்கள் சரீரம் ஆலயத்துக்கு வந்திருக்கு. அதனால் கர்த்தர் உங்களுக்கு அதான் தான் சொன்னேன், நான் பிரசங்கம் பண்ணுறது உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, நீங்கள் ஆலயத்துக்கு வந்ததுனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒரு அம்மா தன் பிறந்த குழந்தைய ஆலயத்துக்கு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வருவாங்க. நான் சொல்வேன், ஏம்மா அந்த குழந்தைய கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வரீங்க, ஒரு பாட்டியை மாட்டை விட்டுட்டு நீங்கள் ஃப்ரீயாக வந்துட்டு போகணும். இல்லை அது தேவ சமூகத்தில் நான் படுத்துட்டு போனால் அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ நம்மளுடைய சரீர அசைவுகள் இருக்குது பார்த்தீங்களா, இதைத்தான் இன்றைய தினத்தில் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். சரீர செயல்பாட்டிற்கும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் தொடர்பு இருக்குது. ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போமா? யாத்ராமம் 17வது அதிகாரம் 11வது வசனம் வாசிப்போம். யாத்ராமம் 17:11. இன்னொருவர் எபிரேயர் 1:14 எடுத்து வாசிப்போம். யாத்ராமம் 17வது அதிகாரம் 11வது வசனம். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். தேவனுடைய பிள்ளையை இன்றைய நாளிலே நாம் செய்தியை குறித்து பார்க்கின்றோம். மோசே கையை இங்கே வாசிக்கிறோம், மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, சரீர அவயங்களிலே நீ தேவ சித்தத்தை செய்யும்போது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நான் ஒழுங்காக ஜெபம் பண்ணுறேன், ஒழுங்காக வேதம் வாசிக்கிறேன், ஒழுங்காக ஆலயத்துக்கு போகிறேன், ஆனால் என் சரீரங்கள் தேவ ஆவியினுடைய ஆளுகைக்கு வேணாம். ஒருவர் கிட்டத்தட்ட பல கல்யாணங்கள் பண்ணார், பல இடத்துல உறவு வச்சுருந்தார். நாங்கள் அப்போ தான் அந்த இதுக்கு போகிறோம், இங்கே போகிறோம், அந்த செமினாருக்கு போகிறோம். அவர் எங்களோட பேசிக்கிட்டு இருக்கார். பேசும்போது சொல்கிறாரு, ஓப்பனாக அவருடைய பாவத்தை சொன்னார். நாங்கள் அவரை பார்த்து கேட்டோம். அப்போ தான் நாங்கள்னா வளரும் பிள்ளைகள். அவரை பார்த்து கேட்டோம், ஐயா இவ்வளோ பாவங்கள் செய்கிறீங்க, அது ஊழியக்காரங்கிறீங்க, செமினாருக்கு வேறு வந்திருக்கீங்க, உங்களுக்கு பாவ உணர்வு இல்லையான்னு கேட்டோம். அவர் சொன்ன பதில் ஆச்சரியமாக இருந்தது. ஆவியும் ஆத்மா தான் பரலோகத்துக்கு போக போகுது, இந்த சரீரம் மண்ணுக்கு போக போகுது. அதனால் இந்த சரீரத்தை எந்த பாவம் செஞ்சாலும் கவலைப்படாதீங்க, ஆவியும் ஆத்மாவும் பாதுகாத்துக்குங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் நாங்கள் வளர்ந்து வர்ற பருவம். இன்றைக்கி அநேக நேரத்தில் நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது தெரியுமா? நீ சரீரத்தின் அவயத்திற்கு நீ அசைவுக்கு நீங்கள் முக்கியத்துவம். இதில் அபிஷேகம் கூடும். யாத்ராமம் 17:11 வாசிக்கிறோம், மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். இதேபோல இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், உங்களுக்கு தெரியும், யோசுவா அமலேக்கியரோட யுத்தம் பண்ணியிருக்கார். அமலேக்கியருங்கிற ஒரு ஆர்மி இருக்குது, அதோட யுத்தம் பண்ணியிருக்கார். அவர் யுத்த காலத்தில் இருக்கும்போது ஒரு மலையின் உச்சியிலே மோசே என்ன செய்கிறார், தன் 2 கைகளை உயர்த்தியிருக்கின்றார். அந்த கையை உயர்த்த முடியாமல் கீழே போடும்போது யார் மேற்கொண்டாருன்னா எதிரிகள் மேற்கொள்கிறாங்க. எப்பெல்லாம் கையை உயர்த்துறாரோ அப்பொழுது யார் மேற்கொள்கிறார்? இஸ்ரேல் மேற்கொள்கிறார். இதை பக்கத்தில் இருக்கிற ஆரோனும் ஊரும் கவனிக்கிறாங்க. கவனிச்சுட்டு மோசே சொல்கிறாங்க, மோசே ஒரு ரகசியத்தை நாங்கள் பார்க்குறோம். என்ன ரகசியத்தையா பார்க்குற? நீங்கள் கையை தூக்கும் போதெல்லாம் யோசுவா ஜெயிக்கிறாரு, நீங்கள் கையை கீழே விடும் போதெல்லாம் யோசுவா தோத்துட்டு வராரு. அப்போ என்ன செய்வோம்? எங்களுக்கும் கை வலிக்குது,
எங்களாலையும் என்ன செய்ய முடியல, உன் கையை பிடிச்சி நிற்க முடியல. ஆளுக்கு ஒரு கல்லை எடுத்து போட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஆரோன் ஒரு கையும் ஊர் ஒரு கையும் 2 பேரும் ஒவ்வொரு கையை பிடிச்சிக்கிட்டாங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைய முதலாவது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சரீர அவயங்களை நீ கர்த்தருக்கு பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையில் நீ யுத்தத்திலே ஜெயத்தை மேற்கொள்வாய். ஹல்லேலூயா. உங்கள் அவயங்களை மேற்கொள்வாய். அது என்ன சொல்கிறாங்கன்னா, தேவதூதனை தேவன் அனுப்பும்போது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்புனாராம். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாராம்? எப்படி பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ளே சங்கார தூதன் நுழையக்கூடாது என்று ஒரு சட்டத்தை போட்டாரோ, அதே போல் மோசே கையை உயர்த்தினா நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே யுத்தத்துக்கு போகணும். மோசே கையை வேலை எடுத்துட்டாருன்னா நீ யுத்த களத்தை விட்டு வெளியே வந்துடணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை தேவ தூதர்களுக்கு கொடுத்தார் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். தேவ பிள்ளையே, அப்போ உன் சரீரத்தினுடைய அசைவு ஆவிக்குரிய யுத்த காலத்திலே ஒரு ஜெயத்தை பெற்றுத்தரும். அதனால தான் நான் ஆராதனை பண்ணும்போது ஆண்டவர் கையை தூக்குனா கையை தூக்குவேன், கையை தட்ட சொல்லி ஏவுனார்னா கையை தட்டுவேன், வாயை திறந்து பாட சொன்னார்னா வாயை திறந்து பாடுவேன். ஏன் என்றால் அப்பொழுது தேவதூதர்கள் எபிரேயர் 1:14 போடப்பட்டிருக்கு. ஹீப்ரூஸ் சாப்டர் 1:14 ரட்சிப்பை சுதந்திரிக்கிற போகிறவர்கள் நிமித்தம் ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் பணிவிடை ஆவிகளே. ஹீப்ரு 1:14 வாசிக்க வேண்டாம். ரட்சிப்பை சுதந்திரிக்கிற போகிறவர்கள் நிமித்தம் ஊழியம் செய்யும்படி அவர்கள் அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகள். தேவப்பிள்ளையே, இங்கே மோசே கரங்களை உயர்த்தும் போது முதலாவது ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். உன் கையை நீ எப்போ அந்த மோசே கையை உயர்த்துறாரோ அப்பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் மேற்கொள்கிறாங்க. எப்போ கையை கீழே விடுறாரோ அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் தோக்குறாங்க. அப்படி என்றால் உன்னுடைய சரீர அசைவுகளை வைத்துக்கொண்டு உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் யுத்த களத்தில் நீ யுத்தத்தை மேற்கொள்ளலாம். ஜபத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கேன், வேத வசனத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கேன், உபவாசத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கேன், விழிப்பு ஜபத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் என் சரீரம் ஆண்டவருக்கு அற்புதம் பண்ணுமா? உன் சரீரத்தினுடைய அசைவு ஆண்டவருக்கு அற்புதம் பண்ணும். ரெண்டாவது ஒரு காரியத்தை குறித்து வாசிக்கிறோம், ஆபிரகாமை குறித்து பார்க்குறோம். ஜெனிசிஸ் 12:1-2 வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிக்கும்போது இப்போ ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். வாசிப்போம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசம் போ. நான் உன்னை பெரிய ஜாதி. அங்கே நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாததுக்கு காரணம் கர்த்தர் உங்களை எங்கே கால் வைக்க சொல்கிறாரோ அங்கே கால் வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு பயம் கால் வைக்கிறதுக்கு. மேகமலைங்கிற இடத்துல சொன்ன இந்த எக்ஸாமில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். மேகமலை எக்ஸாமில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நர்ஸ் இருந்தாங்க. அவங்கள கேட்டேன், எதுக்குங்க இந்த மலையில் வேலை பார்க்குறீங்க? கவர்மெண்ட் நர்ஸு. அவங்க சொல்கிறாங்க, பிளைன்ஸில், அதாவது தரையில் நான் வேலை பார்க்குறத காட்டிலும் இந்த மலையில் நான் வேலை பார்த்தா எனக்கு சம்பளம் ஜாஸ்தி, அதனால நான் மேகமலையில் வேலை பார்க்குறேன் என் குடும்ப சூழ்நிலைக்காக. அவங்கள்ட்ட கேட்டேன், இங்கே என்ன மாதிரி பிரச்சனை நீங்கள் சந்திக்கிறீங்க? இங்கே சந்திக்கிற ஒரே பிரச்சனை யானை பிரச்சனை. இந்த யானை எங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அரிசி மூடை எது இருக்கோ அதெல்லாம் தின்னுட்டு போயிடும். எனவே எங்கள் ஊருக்கு உள்ள ஒரே பிரச்சனை இந்த யானை பிரச்சனை. நான் கேட்டேன், யானை எதுவும் உங்கள் வீட்டில் தாக்கிச்சா? தாக்கலை. எப்படி இந்த யானை பிரச்சனைலேருந்து நீங்கள் தப்பிச்சிங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, மெயின் ரோட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் இடையில் நடந்து வர நடைபாதை இருக்குது பார்த்தீங்களா, அதை வயல் வரப்பு மாதிரி நாங்கள் வெட்டி விட்டுருக்கோம். இப்படி விட்டுருக்கோமா? வயல் வரப்பு மாதிரி நாங்கள் வெட்டி விட்டுருக்கோம். இந்த யானை மோப்ப சக்தியில் கண்டுபிடிச்சிடும். எங்கள் வீட்டில் இருக்கிற அரிசி, எங்கள் வீட்டில் இருக்கிற பழங்களையெல்லாம் இந்த யானை கண்டுபிடிச்சிடும். ஆனால் யானை வருவதற்கு முன்னுக்கு அந்த பாதையில் காலை வச்சு தட்டி பார்க்கும். தட்டி பார்த்துட்டு அது கண்டுபிடிச்சிடும். இந்த பாதையில் நம்ம நடந்து போனால் அவன் வீட்டில் போய் அரிசியை திங்கிறத காட்டிலும் நம்ம செத்து போவோம். அதனால இந்த வீடு வேணாம், அடுத்த வீடு போவோம். அது எந்த வீட்லேயும் கால் வைக்காது, எல்லா வீட்லேயும் இப்படி தான் வெட்டிப்பாங்க. நம்மளும் இப்படித்தான் கால் வைக்காமல் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்து வாழ்ந்து கற்றுக்கிட்டோம். நான் சொல்கிறேன், நீ கால் வச்சு ஃபெயிலியர் ஆனவோட பரவாயில்ல, கால் வைக்காமல் இருக்காத. கால் வைக்கிறீங்க. நம்ம குடும்பத்தில் நீங்கள் கால் வச்சு சக்ஸஸ் ஆனால் பாராட்ட மாட்டாங்க, தோல்வியாச்சும் வச்சுங்களேன், கடுகை தாளிக்கிற மாதிரி தாளித்து எடுத்துருவாங்க.
ஒரு ஃபெயிலியர் ஆகிட்டா போச்சு. ஒருத்தர் கேட்டேன், ஏங்க மோட்டர் பைக்கே ஓட்ட மாட்டேறீங்கன்னு கேட்டேன். ஸ்கூட்டி கூட ஓட்ட மாட்டேன், நான் எல்லாம் ஓட்டினேன் பாஸ்டர். ஒரு தடவை எனக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, இப்போ நான் ஸ்கூட்டி கூட ஓட்டுறது இல்லை. அநேக நேரங்களிலே நாம் ஏன் கால் வைக்க மாட்டோம்னா பயம். உன்னை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. நீ நெகட்டிவில் நடக்கும்போது கடல்ல இருந்து கடற்கரையில் இருந்து சீசர்கள் போட்டு நடுக்கடலில் இருக்கு, அது வரைக்கும் இயேசு கிறிஸ்து நடந்து வந்தார். ஆனால் கொஞ்ச தூரம் பேதுருனால நடக்க முடியல. தேவ பிள்ளையே, வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம அடையாததுக்கு காரணம், ஆண்டவர் உன் சரீரத்தில் நீ கால் எடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்கிற இடத்துல கால் வைக்காமல் நீ இருக்கிற இடத்துலையே, அதுக்காக தப்பாவும் கால் வச்சிடக்கூடாது. நீ கால் வைக்கிறதெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பான்னு சொல்லாத. தேவனுடைய அனுமதியின் பேரில், தேவனுடைய ஆலோசனையின் பேரில் காலை வைக்க கற்றுக்கணும். இல்லைன்னா நீ இருக்கிற ஜோனை விட்டு ஆவிக்குரிய மண்டலத்திலையும் வளர மாட்டீங்க, பொருளாதார மண்டலத்திலையும் வளர மாட்டீங்க, எதுலேயும் வளர மாட்டோம். அப்படியே தான் கிடப்போம். நம்ம அடையிற தோல்விகள் எல்லாம் வெற்றிக்கு படிகள். ஹல்லேலூயா. நீ சந்திக்கிற அலைகள் எல்லாம் வெற்றிக்கு படைகள். இந்த இடத்துல ஒரு பிரச்சனை. ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கை, நீ மூமெண்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அங்கே அசைவுகள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கிறது, அங்கே அசைவுகள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு வீழ்ச்சியாகவும் இருக்கிறது. நீ எடுத்து வைக்கிற டிசிஷன் ஆண்டவர் அப்பா எங்கே இருந்தாலும் ஏசப்பா ஆசீர்வதிப்பார் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர் சொல்கிற இடத்துல நீ கால் வைக்க கற்றுக்கிறணும், கால் வைக்க கற்றுக்கிறணும். ஆண்டவர் அதை கவனிக்கிறார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? திருப்பி வாசிப்போம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அங்கே நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அப்போ இங்கே பெரிய ஜாதியாக மாட்டேன், சின்ன ஜாதியாக தான் வச்சுருப்பேன். நீ சின்ன ஜாதியாக இருக்கணும் விரும்புகிறீங்களா, பெரிய ஜாதியாக இருக்கணும் விரும்புகிறீங்களா? பாஸ்டர், ஏதோ கண்டதே கோலம் கொண்டதே காட்சி, உண்ண உணவும் உடுக்க உடையும் இருந்து கர்த்தருடைய வருகையில் நாங்கள் பறக்க ஆயத்தமாக இருக்கோம். எங்களுக்கு இதன ஆசை. நாங்கள்னா புத்தர் வம்சம். என்ன வம்சம்? ரசிக்கப்பட்டானா, ஆலயத்துக்கு வந்தானா, ஆலயத்தை கூட்டினானா, பரலோகம் போயிட்டானா, எங்களுக்கு வேணாம். எங்களுக்குனா ஃபேஸ் வேல்யூனா வேணாம். நாங்கள் இந்த பாய்க்கு அடியில் உட்காந்துக்கிறோம். எதுக்கு அடியில் உட்காந்துக்கிறோம்? ஆண்டவர் உங்களை அதுக்கு அழைக்கலை, உன் பேரை பெருமைப்படுத்துறதுக்கு அழைச்சிருக்கிறாரு. நீ வேலை பார்க்குற இன்ஸ்டியூஷனில், உறவினர் மத்தியில், சமுதாயத்தின் மத்தியில் உன்னை உயர்த்த அவர் அழைச்சிருக்கிறாரு. அதற்கு முன்பாக ஆண்டவர் இடத்துலேருந்து சில கட்டளைகள் வரும். அந்த கட்டளைகளில் கால் வைக்க கற்றுக்கிறணும். நான் போன தடவை சொன்னது ஞாபகம் இருக்கா? நீல் ஆம்ஸ்ட்ராங் முதல்ல சந்திர மண்டலத்துக்கு போனது யார்? உங்கள்கிட்ட தானே பேசுனேன். சுருக்கமாக சொல்லிடுறேன். சந்திர மண்டலத்தில் நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் ஆல்ட்ரின் 2 பேரும் போயிட்டாங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங் நேவியில் சிறந்த ஆள். ஆல்ட்ரின் தான் அந்த மூமெண்ட்ஸ், அந்த அட்மாஸ்ஃபியரில் பறக்க தெரிஞ்ச மனுஷன், இறங்க தெரிய மனுஷன். ஆனால் இங்கேருந்து ஆர்டர் வருது, ஆல்ட்ரினை பார்த்து ஆர்டர் வருது, முதல்ல கால் வை நிலவில். அவர் சொல்கிறார், ஐயோ நிலவில் கால் வைக்க எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லி ஒதுங்கிறார். முதல் கமாண்டு, 2வது கமாண்டு, 3வது கமாண்டு, ஆல்ட்ரின் கால் வைக்கலை. அடுத்து நீல் ஆம்ஸ்ட்ராங்க்கு ஆர்டர் வருது. நீல் ஆம்ஸ்ட்ராங் உனக்கு ஸ்டார்ட் ஆகுது. உடனே நீல் ஆம்ஸ்ட்ராங் முதல் கமாண்ட்லேயே காலை வச்சுட்டாரு. இன்றைக்கி உலகம் முழுவதும் போய் யார் நிலவில் முதல்ல கால் வச்சா என்று கேட்டால் நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் சொல்லுவீங்க, ஆல்ட்ரின் பேர் தெரியாது. ஏன்? அவர் காலை வைக்க தைரியமாக இறங்கினார். காலை வச்சா என்ன ஆகுமோ? அது சல்ஃபர் மாதிரி நம்ம உடம்பை எரிச்சா என்ன ஆகும்? இந்த தயக்கம் இருந்ததுனால ஆல்ட்ரின் பேர் இன்றைக்கி தெரியல. ஆனால் கிடைச்ச சான்ஸ் ஆல்ட்ரினுக்கு. தேவ பிள்ளையே, ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிலர் ஆசீர்வாதமாக இருக்காங்க, ஏன் பொருளாதார ரீதியில் சிலர் ஆசீர்வாதமாக இருக்காங்கன்னா, கர்த்தர் எங்கள் கால் பயமாக தான் இருக்கும். கடலில் கால் எடுத்து வைக்கிறது பேதருக்கு பயமாக தான் இருக்கும். திடீர்னு ஆண்டவர் நீ இப்போ தான் ரெஸ்ட்டாக இருப்பேன் ஒரு மண்டலத்தில் கால் வைக்க சொல்வார், பயமாக தான் இருக்கும். எனக்கு ஊழியத்தில் இறங்குன்னு சொல்லும்போது பயமாக தான் இருந்தது. பிரசங்க ஊழியம் பண்ணும்போது ரொம்ப பயமாக இருந்தது. தேவ பிள்ளையே, சில ஊருக்கு ஆண்டவர் போக சொல்லும்போது ரொம்ப பயமாக இருக்கும். ஆனால் நீ கர்த்தருடைய ஆலோசனையின்படி கால் வைக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தில் ஆக்சுவலாக ஆபிரகாமுடைய அப்பா அவருக்கே அவருடைய லீடிங்கே எங்கன்னா கானான் தேசத்தை நோக்கி தான் வராரு.
ஆனால் அவர் ஆறானில் வந்தோடனே அவர் மரித்து போய்விட்டார். இப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நீ கால் வைக்க வேண்டிய இடத்துல கால் வைக்கணும், கால் வைக்காத இடத்துல கால் வைக்கக்கூடாது. முதல்ல பாசிட்டிவ் பார்த்துட்டு அடுத்து நெகட்டிவும் பார்க்க போகிறோம். இப்போ அங்கே உன்னை 2வது வசனம் வாசிப்போம். நான் உன்னை பெரிய ஜாதி தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீங்கள் நானும் வளர வேண்டும் என்றால் ஆண்டவர் எங்கே கால் வைக்க அதாவது இதில் நான் காண்பிக்கும் தேசம் தான் சொன்னார். அது அமெரிக்காவோ ஆப்பிரிக்காவோ ஏதோ சொல்லலை. ஏதோ தேசத்துக்கு போகிறது இல்லைங்க, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போங்க. ஏதோ தேசம் சொல்லலை ஆண்டவர். நான் காண்பிச்சிருக்கிறேன்னா, நான் காண்பிச்சேன்னா சொப்பனத்தில் தரிசனத்தில் அந்த ஊரை காட்டினேன்னா, நான் எதை காட்டுறோன்னா அதுக்கு போ, அங்கே உன்னை ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆனால் 12வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 12:10. அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று, தேசத்திலே பஞ்சம் கொடியாய் இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். இப்போ ஒரு பிரச்சனை அந்த காண்பிக்கிற தேசத்தில். என்ன பிரச்சனை? அந்த தேசத்துக்கு போனால் பஞ்சம், ஆனால் கர்த்தர் காட்டாத தேசத்துக்கு போனால் செழுமை. கர்த்தர் காட்டின தேசத்துக்கு போனால் பஞ்சம், கர்த்தர் காட்டாத தேசத்துக்கு போனால். இப்போ எகிப்து போகிறதுக்கு ஆபிரகாம் ஏதாச்சும் கேட்டார் நினைக்கிறீங்களா? நம்மளுடைய வாழ்க்கையில் நீ போகிற ஊர் உன்னை செழுமைக்குள்ளே கொண்டு போகுமா வறுமைக்குள்ளே கொண்டு போகுமான்னு ஆராய்ச்சி பண்ணாத. நீ போகிற ஊர் கர்த்தர் சொன்ன ஊரா? நீ ஒரு திருமண வாழ்க்கையில் போகிற, இவ்வளோ கல்யாணம் பண்ணால் நம்ம ஒரு கோடீஸ்வரனாக இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இவ்வளோ கல்யாணம் பண்ணால் நம்ம கோடீஸ்வரியாக இருக்க முடியாது. நீ பணத்தின் அடிப்படையில் அல்ல, கர்த்தருடைய அழைப்பின் அடிப்படையில் நீ கண்டுபிடிக்க வேண்டும். ஆபிரகாம் எகிப்துக்கு போனால் கோடீஸ்வரன் ஆயிடலாம், கானானுக்கு போனால் அது பஞ்சத்துக்குள்ளே கொண்டு போகுது. தேவப்பிள்ளையே, இப்படிப்பட்ட போராட்டம் வரும்போது நீ தீர்மானம் எடுக்கணும். அது பஞ்ச தேசமானாலும் நான் அதுக்குள்ளே போவேன். எகிப்தை காட்டிலும் கர்த்தர் பல மடங்கு நீ அங்கே உயர்த்த போகிறாரு. ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் இங்கே தீர்மானம் எடுத்தாச்சு. ஆபிரகாம் கூட வந்தவங்கெல்லாம் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. என்ன பாட்டு? இந்த பரதேசி பயலை நம்பி வந்தோம், அங்கேயாச்சும் சோறு கிடச்சிச்சு, இங்கே அங்கேயும் கிடைக்கல, இங்கே வைக்கோலை திங்கிற ஊருக்கு கூப்பிட்டு வந்திருக்கானே இந்த பாலா போகிற மனுஷன். பாட்டு பாடியிருப்பாங்களா? பாட மாட்டாங்களா? தேவ பிள்ளையே, நல்லா கவனிங்க. நம்ம எந்த அடிப்படையில் கால் எடுத்து வைக்கிறேன்னா, ஒரு இடத்துக்கு போனால் என் சரீரம் நல்லா இருக்குமா, என் குடும்பம் நல்லா இருக்குமா, இப்படித்தான் பார்க்குறோமே ஒழிய நான் போகிற ஊர் என் தேவன் சொன்ன ஊரான்னு கேட்குறது இல்லை. அதனால் சிலர் புத்திசாலியை காலே வைக்கிறது இல்லை. நாங்கள் ரொம்ப புத்திசாலிங்க, நாங்கள் காலே வைக்க மாட்டோம். இருக்கிற இடத்துல என் தேவன் எனக்கு என்ன கொடுக்குறாரோ அதை சாப்பிட்டு வாழ்கிறேன். ஏங்க, கானானில் ஆசீர்வதிக்க ஆண்டவர் ஊரில் ஆசீர்வதிக்க முடியாது. ஆபிரகாமை முடியும், ஆனால் வளர முடியாது. ஃபாதர் ஆஃப் ஃபெய்த்துங்கிற பேர் வாங்க முடியாது. 10,000 ஒன்றா 100 ஒன்றா கோடியில் ஒன்றா தான் நீ இருந்திருப்ப. தேவப்பிள்ளை, உன் சரீர அவயங்கள் அசைவை வைத்து கொண்டு உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ வளர்க்க கற்றுக்கலாம். இதுக்கு தாங்க ஜபம், இதுக்கு தாங்க வேத வாசிப்பு, இதுக்கு தாங்க உபவாசம், இதுக்கு தாங்க விழிப்பு ஜபம். எல்லாமே எதற்கு தெரியுமா? நான் கேட்ட கேள்வியில் ஒருத்தர் பதில் சொன்னீங்க, பாதி சொன்னீங்க கீழ்ப்படிதல். நீங்கள் நான் கீழ்ப்படிதல் என்றோட சொல்லலை, ஒரு சரீரத்தினுடைய மூமெண்ட்ஸ். அப்போ இங்கே ஆபிரகாமை பார்த்து சொல்கிறா என்ன நடக்குது? ஆதியாகமம் ஜெனிசிஸ் 12:10 வாசிப்போம். ஆதியாகமம் 12:10. அப்போ கர்த்தர் சொல்லி தான் ஆபிரகாம் கானான் தேசத்துக்குள்ளே கால் வைக்கிறாரு. ஆனால் நடந்த காரியம் என்னென்னா, அங்கே பஞ்சம். இப்போ அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு போராட்டம். என்ன போராட்டம்னா, கர்த்தர் ஒன்றா நடத்தலை, சாத்தான் தான் உன்னை நடத்திட்டு இருக்கான். சில நேரத்தில் நம்ம அப்படி தான், கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்து ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறாரு, அந்த வாக்குத்தத்தம் கொடுத்து அந்த காரியத்தில் இறங்குறோம், ஃபெயிலியர் வருது. ஃபெயிலியர் வந்தாலும் நமக்கு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் வருது? இது கர்த்தர் தான் சொன்னாரா, இல்லை பிசாசு சொல்லிச்சா, இல்லை என் மாமிசம் செயல்படுதான்னு ஒரு கேள்வி இங்கே வருகிறது. ஐயா போகிறாரு, நடந்த காரியம்னா என்னென்னா நெகட்டிவாக தான் நடக்குது. ஆனால் ஆபிரகாமுக்கு ஒரு நிச்சயம் இருந்துச்சு, கர்த்தர் சொல்லி தான் இந்த தேசத்துக்கு வந்தோம். இப்போ பக்கத்தில் இருக்கவங்கன்னா போராடுறாங்க. என்ன போராடுறாங்க? ஆபிரகாமே இந்த ஊரில் இருக்க முடியாது. அப்போஸ்தலர் 27 கப்பல் பிரயாணத்தில் போராடின மாதிரி இவங்கெல்லாம் போராடணுன்னு ஆபிரகாம்னால் தாங்க முடியல. ஐயோ, கர்த்தர் சொன்னார் வந்தோமே, இங்கே பஞ்சம் இருக்கே, நேராக ஓடி போயிடுவோம் பக்கத்தில் எங்கேயாச்சும் எகிப்துக்கு. அதாங்க உலக நடு பிரச்சனை இன்னைக்கு. தேவப்பிள்ளைய 2வது
யோசுவா 3வது அதிகாரம் 13வது வசனம் வாசிப்போம். ஜோஷுவா சாப்டர் 3 verse 13. யோசுவா 3வது அதிகாரம் 13வது வசனம். முதல் காரியம் பார்த்தோம், கையை ஏறெடுக்கும் போது யுத்தத்திலே ஜெயித்தார்கள். ரெண்டாவது, ஆபிரகாம் கால் வைக்கும்போது பொருளாதார ஆசீர்வாதம் அவன் வாழ்க்கையில் வந்துச்சு. உன்னுடைய பொருளாதார ஆசீர்வாதம் கர்த்தர் சொல்கிற இடது மாதிரி நீ மூவ் பண்ண கற்றுக்கிறணும். கானான் தேசத்தில் ஆண்டவர் அவனை பரதேசியாக விடலை. அப்போ ஆரம்பத்தில் பஞ்சம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அவனை செழுமையில் கொண்டு வந்துட்டார். இப்போ வாசலை திறக்கிறதுக்கு 3வது காரியம், யோசுவா 3வது அதிகாரம் 13வது வசனம் வாசிப்போம். 3:13. சம்பவிப்பது என்னவென்றால் சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள், ஆசாரியனுடைய உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணி ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். தேவனுடைய பிள்ளையே, இப்போ யோர்தான் நதியை கடந்து அவர்கள் செல்ல வேண்டியதை காணப்படுகிறது. இப்போ யோசுவா தலைமை கீழே இந்த அற்புதம் தாங்க யோசுவா லீடர்னு ஒத்துக்கிடுச்சு. அது வரைக்கும் மோசையினுடைய வேலைக்காரன் தான் யோசுவா. இப்போ யோர்தானை பழக்க வேண்டும். அப்போ கேட்டிருப்பார் யோசுவா, மோசே கோலை நீட்டினார், அது மாதிரி நானும் யோர்தானில் கோலை நீட்டேன். ஆண்ட சொன்னார், அந்த மெத்தடு வேறு, இப்போ மெத்தடு வேறு. ஒரே மெத்தடுனா ஏன்டா நீ வருவ? எப்பெல்லாம் அந்த பிரச்சனை வருதோ அந்த மெத்தடை நீ ஃபாலோ பண்ணிடுவ. அந்த மெத்தடை நீ செல்லாது. இப்போ என்ன மெத்தடு? காலை தூக்கி ஆசாரியர்கள் எங்கே வைக்கணுமா? சுமந்து வருகிற ஆசாரியின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரில் போய் நிற்கணும். மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். தண்ணியை யாரும் குவிச்சு வைக்க முடியாது. அரிசி மாதிரி உப்பு மாதிரி தண்ணியை குவிச்சு வைக்க முடியாது. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆசாரியனுடைய கால்கள் தேவைப்படைய உன் சரீரம் ஒவ்வொரு நாளும் மூவ் பண்ணும்போது நீ ஆண்டவர்கிட்ட கேளு. நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் சரியான தீர்மானம் எடுக்க தெரியாமல் உட்காந்து தூங்குறத காட்டிலும் தவறான தீர்மானம் எடுத்து போய் ஒரு அடி வாங்கிட்டு வாங்க. சைக்கிளே ஓட்டாமல் இருக்கிறத காட்டிலும் சைக்கிளில் ஓட்டி 4 ஆக்சிடெண்ட்டை வாங்கிட்டு வாங்க. ஒரு கார் டிரைவிங் சொல்லி தர சொல்கிறாரு, ஐயா காரை ஓட்டியா? ஐயோ காரை ஓட்ட பயமாக இருக்குது. அவர் சொல்கிறார், ஏன் காரு மோது எவன்ட்டாச்சும் போய்ங்கிறார். கார் ஏன் காரு மோதுன்னு தானே பயப்படுற? என் காரு தானே, உனக்கு எனக்கு ஒன்று மோது, நான் செலவு நான் பார்த்துக்கிறேன். நான் சொல்கிறேன், நீ சரியான தீர்மானம் எடுக்க தெரியாமல் ஒரு இடத்துலையே உட்காந்து இருக்கிறத காட்டிலும் தவறான தீர்மானம் எடுத்து அடிச்சுட்டேன்னா அடுத்து அந்த தவறான தீர்மானத்தை எடுக்க மாட்டீங்க. இன்றைக்கி எத்தனையோ பிஸ்னஸ் மேனை பார்க்குறோம், ஆரம்பிக்கிறாங்க, ஃபெயிலியர் ஆகுது, டக்குன்னு அடுத்து வேறு வித மாற்றுறான். அவன் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதை காட்டிலும் நீ சரியான தீர்மானத்தை எடுக்க முடியாட்டாலும் கோவிக்க தவறாத. என் ஆண்டவர் பறவைக்கு பறக்க கற்றுக் கொடுக்குற ஆண்டவர், மிருகத்துக்கு வேட்டையாட கற்றுக் கொடுக்குற ஆண்டவர். ஒரு சிங்கத்தை நீங்கள் வளர்த்து பாருங்கள், நாய்க்குட்டி மாதிரி தான் வீட்டில் இருக்கும். ஒரு சிங்கத்தை ஒருத்தையும் வளர்க்குறான், வளர்த்துட்டு வனாந்தரத்தை கூட்டு போகிறான். ஒரு பன்னி வருது, அதை போய் வேட்டையாடுங்கண்ணா. சிங்கம் வேகமாக போயிடுச்சு. வேகமாக போய் எப்படி கடிக்கிறதுன்னு தெரியல, ஏன்னா வீட்டில் வளர்ந்தது, வீட்டில் அறுத்தறுத்து கறியை சாப்பிட்டது. பன்னி பார்க்குது, ஆகா இது நம்மளை காட்டிலும் மட்டமான பன்னியாக இருக்கேன்னு. இப்போ பன்னி சிங்கத்தை விரட்டுது, சிங்கம் ஓடியாருது எஜமான்ட்ட. நீ அநேக நேரங்களிலே நம்ம அங்க அசைவுகளில் கால் வைக்க பயந்துக்கிட்டு ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். ஆசீர்வாதம் ஏன்னா நீ தவறான முடிவு எடுக்கும்போது உன்னை என்கரேஜ் பண்ணுற, உன்னை டிஸ்கரேஜ் பண்ணுற ஆள் நிறையா இருக்காங்க. நீ சரியான முடிவு எடுக்கும்போது உன்னை என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. தேவப்பிள்ளை இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஒரு மிக சிக்கலான சிச்சுவேஷனில் தள்ளப்படுகின்றார் யோசுவா. என்ன அப்போ ஆசாரிகள் கேட்டிருப்பாங்க, ஐயா மோசே கோலை நீட்டினானே, கடல் 2ஆக பிளந்துச்சு, நீ அது மாதிரி நீட்டு. இல்லை, கால் வைக்கணும். நான் ஆசாரியன்னு இருந்தால் சொல்லியிருப்பேன், யோசுவா முதல்ல நீ கால் வை. தீர்க்கதரிசனம் சொன்ன நீ கால் வை, அதுக்கப்புறம் 4 கால் வைக்கணும். இல்லைங்க, சம்பவிப்பது என்னவென்றால் 13ஆம் வசனத்தை திருப்பி வாசியுங்கள். சம்பவிப்பது என்னவென்றால் சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால், ஆசாரியருடைய உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரம். நீ தண்ணிக்குள்ள பட்டு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பட்ட உடனே இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆண்டவரை அறியாத புறமதத்தினர் ஆலயத்தில் கால் வச்சுருக்கீங்க. இதை வச்சு ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது. என் பிரசங்கம் புரியுதோ, எங்கள் ஆராதனை புரியுதோ தெரியாது. உன் சரீரத்தை நீ எங்கே கால் வைக்கிற? டாஸ்மாக்லேயும் கால் வைக்கலாம், ஆலயத்திலையும் கால் வைக்கலாம், வேசியின் வீட்லேயும் கால் வைக்கலாம், தேவாலயத்திலையும் கால் வைக்கலாம்.
ஆண்டவர் உன் சரீரத்தின் அவயத்தின் அசைவை வைத்து கொண்டு உன் ஆவிக்குரிய, பூமிக்குரிய, பொருளாதாரத்துக்குரிய, குடும்பத்துக்குரிய எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. கர்த்தருடைய பிள்ளை, இந்த நாளில் உன் சரீர அவயங்கள் அசையும் போது நீ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் இப்போ போய்கிட்டு இருக்கேன் இந்த ஒரு பாதை, இந்த பாதை நீ அனுமதிக்க. நம்ம சரீரத்தை பற்றி கவலையே படுறது கிடையாது. நம்ம கவலை முழுவதும் ஆவியானவர் இருக்காரா, ஆண்டவரோட தொடர்பு இருக்கு, இது ரைட்டு. உன் சரீர மூமெண்ட்ஸை குறித்து நீ கவலைப்படுறதில்ல. உன் சரீரத்தின் அவயங்கள் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை தூக்கவும் செய்யும், உன் சரீரத்தின் அவயங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறைக்கவும் செய்யும். இதை நீ கண்டுபிடிக்க தெரியணும். இப்போ சிச்சுவேஷன் வச்சோடனே அதே மாதிரி ஆசாரியர்கள் கால் வைக்கிறாங்க, யோர்தான் திரும்பி நிற்கிறது, 2 பக்கம் குவியலாக நிற்கிறது. இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் அதை கிராஸ் பண்ணி போன பிறகு 12 கல்லை எடுத்துக்கொண்டு வெளியே வருகிற தேவ பிள்ளையே, இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் உன் சரீரத்தை பார்த்து பேசணும். இன்றைக்கி நான் இந்த இடத்துக்கு போகிறேன்னு என் தேவனின் சரீரத்துக்கு அனுமதி கொடுக்குறாரா? அடுத்த வசனத்துக்குள்ளே வருவோமா? அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 26வது வசனம் 29வது வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 8, Acts 8 chapter 8 verse 26 and 29. Acts 8 26 and 29 வாசிப்போம். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போய். இப்போ ஆண்டவர் தூதனை பிலிப்பையை பார்த்து சொல்றார், கர்த்தருடைய தூதன் நீ வனாந்தர மார்க்கமா போ, ஆத்துமா ஆதாயம் பண்ணுவதற்கு. ஆத்துமாக்களை நீ ஆதாயம் பண்ண போகிற, ஆப்பிரிக்காவை நீ ஆதாயம் பண்ண போகிற, அதுக்கு நீ வனாந்தர மார்க்கமாக போ. அண்ணனியாவை பார்த்து போன்னு சொன்னால் ஆண்டவர், நான் எதுக்கு ஆண்டவர் போகணும், அவன் கொலகார பையன், அவனை போய் ஆசிரியக்க நான் எதுக்கு போகணும். அண்ணனியா அப்படி உட்காந்துருந்தாருன்னா நடந்திருக்காதுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம கிடச்சிருக்க மாட்டாருங்க. தேவ பிள்ளை நீங்கள் மாத்திரம் கிடையாது, உங்கள் பிள்ளைகள் எல்லாருமே தேவனாலே மூமெண்ட்ஸ் உன் சரீர மூமெண்ட்ஸ் உனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த சரீரத்தை ஒரு குப்பைன்னு நினைக்காதீங்க, இது மண்ணுக்கு போகிற மண்ணுன்னு நினைக்காதீங்க, இது மண்ணுன்னு நினைக்காதீங்க. இந்த சரீரத்தினுடைய மூமெண்ட்ஸ் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும், சாபத்தையும் கொண்டு வரும். ஒருத்தன் ட்ரெயினில் விழுந்து சாரம் தூக்கு போட்டு சாரான், அவன் சரீரத்தினுடைய மூமெண்ட்ஸை பிசாசு யூஸ் படுத்துது. உன் சரீரம் எதற்கு மூவ் பண்ண வேண்டும் என்றால் ஆண்டவருடைய அனுமதி கேட்டு ஆண்டவர் காண்பிக்கும். 99%ல் ஒரு 2-3% நீ தப்பாக பண்ணியிருப்ப. கவலைப்படாதீங்க, எந்திரிச்சு ஓடுங்க. இப்போ கர்த்தருடைய தூதன் பிலிப்பையை நோக்கி நீ எழுந்து தெற்கு முகமாய் காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாக போ. இப்போ பிலிப்புக்கு ஒரு பெரிய சோதனை. ஆண்டவர் நம்மளை எதுக்கு வனாந்தரத்துக்கு அனுப்புகிறாரு? தேவ பிள்ளையே துணிஞ்சு வனாந்தரத்துக்கு போகிறாரு. 29வது வசனம் வாசிப்போம். ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று. தேவ பிள்ளையே, அது ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், அது ஒரு ஃபெலோஷிப்பாக இருக்கலாம், அது ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அது ஒரு மனைவியாக இருக்கலாம், ஒரு கணவனாக இருக்கலாம். ஆண்டவர் அப்ரூவல் பண்ணணும். எந்த ரதத்தில், அந்த ரதத்தில் சேர்ந்து எனக்கு என்ன ஆகுண்டவர்? ஆண்டவர் ரதத்தில் சேர சொன்னார், சேரு. கிணத்துல குதிக்க சொன்னார குதி. அவருடைய அனுமதியை நீ வாங்கிட்டு செயல்படணும். நல்லா கவனிங்க, ஒரு மந்திரியுடைய ரதத்தில் ஏறும்போது திடீர்னு வித்தவுட் பெர்மிஷன் ஆஃப் த மினிஸ்டருடைய உத்தரவு இல்லாமல் ஒருவன் ஏறினான்னா உடனே மெய்க்காவலர்கள் அவனை ஈட்டியை வச்சு கொன்றுவாங்க. ஆபத்து இருக்கு. ஒரு தடவை ஒரு கமிஷனர் பெரியார் இந்த கட்டமோன்னு சொல்லிக்கிட்டு நின்று இருந்தார். அந்த இடத்துல ஜனங்கள்லாம் போனாங்க. ஒருத்தன் பக்கத்தில் போயிட்டான், AK-47 எடுத்து ஒரு மெய்க்காவலன் அவனை நோக்கிட்டான், அந்த சைடு போயிரு. ஏன்னா அவங்கன்னா உயிருக்கு ஆபத்து உள்ளவர்கள், அவங்களுக்கு எந்த நேரத்துலையும் உயிருக்கு போராட்டம் இருக்குது. அதனால் எப்பொழுதுமே அவங்களுக்கு சேஃப்டியாக கன்னை வச்சு 4 பேர் நிற்பான். இப்போ மந்திரியுடைய பெர்மிஷனே இல்லை. மந்திரிகிட்ட கேட்டாயிருந்தாரு. நம்மளாக இருந்தால் சொல்லுவோம், மந்திரி எட்டி பார்த்து மகனே வா வெளியே வீட்டுக்கு வந்து மாலையை போட்டு என் வீட்டுக்கு ஜெபம் பண்ணவா. அப்படி இல்லைங்க, உள்ள நுழைஞ்சா தலையை வெட்ட வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தேவ பிள்ளையை பரிசுத்தாவியான வேத வசனம் உனக்கு எங்கே கொடுக்கப்படுகிறது என்றால், முகத்தில் ஒருத்தன் காரித்து போவான், அவன் வீட்டுக்குள்ளே போகும்பாரு கர்த்தர். ஒரு வீட்டில் மாலை போட்டு வரவேற்பான், அவன் வீட்டுக்கு போகக்கூடாதும்பாரு. இப்படி கூட பேசலாம் ஆண்டவர். நம்ம எதை பார்க்குறோம்? முகத்தை பார்க்குறோம். ஒரு இடத்துக்கு போகும்போது கர்த்தருடைய சில சமயங்களிலே தேவ சித்தம் இல்லாத சில காரியத்தை நீ நான் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஆனால் ஆண்டவர் அதை அவை குறிப்பிலிருந்து நீக்கி விடுவார். ஹல்லேலூயா. அதை கண்டுக்கிற மாட்டார். ஆனால் அதற்கு சில நஷ்டங்களை நம்ம சந்தித்து தான் ஆகணும்.
இந்த இடத்துல வாசிக்கிறோம். இப்போ ஆண்டவர் பிலிப்பை பார்த்து சொல்கிறாரு, அப்படி தேவ பிள்ளையே, உன் ஆவிக்குரிய ஊழியங்கள், உன் ஆவிக்குரிய வளர்ச்சி, உன் பொருளாதார ஆசீர்வாதம் எல்லாம் எதை பொறுத்து இருக்கிறது என்றால் உன் சரீரத்தினுடைய மூமெண்ட்ஸை குறித்து இருக்கிறது. கையை தூக்குனா ஜெயிக்கிறான். ஐயா கைக்கு என்னையா சம்பந்தம்? மோசையினுடைய கையில் என்னையா இருக்குது? ஃபீட் பண்ணி அனுப்பியிருக்கிறாரு தேவதூதனை. அவன் எப்பெல்லாம் கையை தூக்குறானோ அப்போ நீங்கள் யுத்த காலத்தில் இறங்குங்க. எப்போனா கீழே வர்றாரா யுத்த காலத்தை விட்டு வெளியே வந்துடுங்க. எந்த வீட்டில் ரத்தம் பூசப்பட்டிருக்கோம் அங்கே நுழைங்க. ஃபீட் பண்ணி தான் ஆண்டவர் அனுப்பியிருக்கிறாரு. எவன் நக்கி கொடுக்குறானா அவனை மட்டும் வேறு பிடிச்சு கொண்டா. தேவப்பிள்ளை, உன் சரீர அவயங்கள் அது பெரிய குடிக்கிறவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? தண்ணியே குடிக்க சொன்னார், குடிக்கிறேன். நான் நக்கி குடித்தா என்ன, கையால் அள்ளி குடித்தா என்ன? உன் அவயங்கள் மூமெண்ட்ஸ் எல்லாம் கர்த்தராலே இயக்கப்பட வேண்டும். இந்த அவயங்கள். அதுக்கடுத்த சம்பவத்துக்குள்ளே போக போகிறோம். வாசிப்போம். யோசுவா 6வது அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசிப்போம். யோசுவா 6:1-5 வரையிலும். ஜோஷுவா சாப்டர் 6 verse 1-5. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டது. இப்போ ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ வாசல் திறக்க போகிறது சொல்வி நீங்கள் பார்த்தோம். இப்போ வாசல் திறக்க அநேகருக்கு, நம்ம வந்திருக்கிற அநேகருக்கு வாசல்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வாசல் எப்போ திறக்கும்? எரிகோ பெரிய வாசல், வாசல் அடைக்கப்பட்டு இருக்கிறது. யோசுவா 6வது அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசிப்போம். ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும். எரிகோ, இது எரிகோவை உடைச்சா தான் உள்ளே போய் ஆசீர்வாதத்தை அவங்க சுதந்திரிக்க முடியும். இப்போ எரிகோ அடைய வேண்டும் என்றால் ஒரு பெரிய சுவர் அவர்களுக்கு தடையாக இருக்கிறது. வாசியுங்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு உன் கையில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துறேன். ரிசல்ட்டை சொல்லிட்டாரு. எப்படியா ஒப்பு கொடுத்த? யுத்தமே இல்லாமல் ஒப்பு கொடுக்குறேன். இன்னைக்கு உங்களுக்கு அடைய வேண்டிய ஆசீர்வாதத்தை வக்கீல் இல்லாமல், போலீஸ் இல்லாமல் அடைஞ்சிருவீங்க. உங்களுக்கு பஞ்சாயத்துக்கு கட்ட பஞ்சாயத்து பேச ஆள் தேவையில்லை, அடைஞ்சிருவீங்க. ஆனால் நான் சொல்ல வேண்டிய காரியத்தை நீங்கள் செய்யணும். என்ன சொல்றார்? வாசிப்போம். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். ஐயா, இந்த இடத்துல வேற எந்த வார்த்தையாச்சும் நம்ம ஸ்கிரிப்சர் வார்த்தை ஏதாச்சும் யூஸ் படுத்துறாரு ஆண்டவர்? நம்ம ஸ்கிரிப்சர் உடன் நியாய பிரமாண புஸ்தகத்தை எடுத்து வருகிறவன் நடந்து கொண்டு முன்னுக்கு சொல்லி கொண்டு வருவான். இல்லைன்னா நீங்கள் வெள்ளை ட்ரெஸ் ஏதாச்சும் ஸ்கிரிப்சர் காரியங்கள் காணப்படுதா? ஒன்றுமே இல்லை. உன் சரீர மூமெண்ட்டை குறித்து நீ எச்சரிக்கையாரு. அப்போ அதனால் வேணாமா பாஸ்டர், அது இருந்தால் தான் இதை செய்ய முடியும். நம்ம சில பேருக்கு சந்தோஷம், பாஸ்டர் இதான் நம்ம பைபிளே படிக்கிறது இல்லை, அது இல்லைன்னா காற்று இல்லைன்னா பலூன் பறக்காது. அது புத்திசாலித்தனமாக நினச்சிடாதீங்க. இந்த இடத்துல வாசிக்கிறோம், யுத்த புருஷாகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். 6 நாள் எரிகோ கோட்டையை நீ சுற்றி வரணும். 6 நாள் ஒன்றும் பேசக்கூடாது. தேவ பிள்ளையே, ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்திரிச்சு ஒரு சரீரம் மூவ் பண்ணும்போது நீ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த இடத்துக்கு போகிறேனே, இந்த சரீரம் அங்கே போகிறது, இது முதல் அனுமதி வாங்கி போகிறதா? கர்த்தருடைய அனுமதி வாங்கி போனேன்னா சமாதான இருதயத்தில் இருக்கும். கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் போயிட்டேன்னா அங்கே தேவ பிரசன்னம் போயிடும் நீ விட்டு. கர்த்தருடைய சித்தம் என்றால் உன் இருதயத்திலே சமாதானம் குடியிருக்கும். கர்த்தருக்கு சித்தம் இல்லை என்றால் நம்ம எதை பார்த்து போகிறோம்? அங்கே போனால் லாபம், இங்கே போனால் நஷ்டம், இதைத்தான் பார்க்குறோம். லோத்து அப்படி தான் பார்த்தாரு. அங்கே போனால் செழுமை, இங்கே இருந்தால் அவ்வளோ செழுமை இல்லை, அப்போ அங்கே போயிடுவோமே. பொருளாதார ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவை, ஆனால் பொருளாதார ஆசீர்வாதம் உங்களை வழி நடத்திடக்கூடாது. பொருளாதார ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவை என்று ஒருத்தர் சொன்னாங்க, பாஸ்டர் ஒரு ஹேண்ட்ஸமாக ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும். சரி, அடுத்து சொன்னாங்க ஒவ்வொரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், இந்த ஜாதி ரைட்டு இதெல்லாம் மேலே அவன் சம்பளம் ஒரு 1 லட்சம் இருக்குமா பாஸ்டர்? கர்த்தர் கொடுக்குற மாப்பிள்ளை, கர்த்தர் கொடுக்குற பொண்ணு உனக்கு 1 லட்சம் கொண்டு வருவது தவறல்ல. ஆனால் உன்னுடைய முதல் லைட்டு பொருளாதாரமாக இருக்கக்கூடாது, கர்த்தர் காண்பிக்கிறதா இருக்கணும். கர்த்தர் காண்பிக்கிறதா இருக்கணும். தேவ பிள்ளையோ உன்னுடைய மூமெண்ட்ஸ் இதெல்லாம் கர்த்தர் வாட்ச் பண்ணுவார். கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாரு நினைக்கிறேன். ஆபிரகாம் கொஞ்சம் பஞ்சத்தை விட்டு பார்ப்பேன் என்ன செய்கிறான்னு. நம்ம ஆண்டவர் அப்பப்போ டெஸ்ட் பண்ணுற ஆண்டவர் நம்மளை. உன் விசுவாசம் உன் இருதயம் எப்படி இருக்கிறது என்று நீ அறியும்படிக்கு உன்னை வனாந்தரத்தில் நடத்தி வந்த கர்த்தர்னா இங்கே வாசிக்கிறோம். இப்போ அவங்களுக்கு ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான், இதில் வேறு எதுவுமே உள்ள நுழையிலங்க. ஃபிசிக்கல் மூமெண்ட்
தேவ பிள்ளையே உன் ஃபிசிக்கல் என்னைக்காச்சும் ஃபிசிக்கல் மூவ்மெண்ட்டுக்கு யாராச்சும் ஜெபம் பண்ணியிருக்கோமா? கண்ட வீட்டுக்கு போவோம், கண்டதை பேசுவோம், கண்டதை செய்வோம், ராத்திரி சோத்திரம் மட்டும் தூங்கிடுவோம். தேவ பிள்ளையே உன் ஃபிசிக்கல் மூமெண்ட்டில் உன் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்குது. இந்த சரீரம் விலையேற பெற்றது. இயேசு கிறிஸ்து கல்வாரியில் போய் ரத்தத்தை சிந்தினார். அவர் சிந்தாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி நீங்கள் உட்காந்துருக்க முடியாது. அவர் ஃபிசிக்கலில் ஒப்பு கொடுத்தாரு. இந்த இடத்துல வாசிக்கிறோம். நீங்கள் பட்டணத்தை சுற்றி வாருங்கள். 5 வரைக்கும் வாசிப்போம். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். ஆசாரியர்கள் என்ன செய்ய வேண்டும்? 7 ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர 7ஆம் நாளில் 7 தடவை சுற்றி வரணும். மற்ற நாள்லாம் ஒரு தடவை சுற்றினா போதும். 7ஆவது நாளில் 7 தரம் சுற்றி வர கடவீர்கள். வாசிப்போம். ஆசாரியர் எக்காலங்களை அப்பத்தான் நீங்கள் சவுண்டே கொடுக்கணும். அது வரைக்கும் யாரும் யாரோட பேசக்கூடாது. என்னையா ஆண்டவர் ஃபிசிக்கலான அதை செய்ய சொல்லுவாரா? எவனாச்சும் நீ பேசினேன்னா விசுவாசம் போயிடும், கரைச்சிடுவா. மேதியாக சுத்து. எத்தனை லட்சம் அவன் பார்த்துருப்பான் எரிவாயிலேருந்து. இவனை என்னடா ஆச்சு இவங்களுக்கு? காலையில் எந்திரிக்கிறாங்க, சுற்றுறாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறாங்க, சுற்றுறாங்க. அங்கே எரிய இருக்க போர் வீரர்களுக்கான யோசிச்சிருப்பாங்க, இதோ சைக்கோவாவீங்க. சில சமயத்தில் கர்த்தர் சொல்கிறத நீ செய்யும்போது சமுதாயத்துக்கு ஒன்றையும் என்னையும் பார்க்கும்போது சைக்கோ மாதிரி தான் தெரியும். இவங்களுக்கு வேறு பொழப்பே இல்லையா? ஒரு யுத்த ஆயுதத்தையும் எடுக்க மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் சுற்றி சுற்றி வராங்க, ஒன்றும் பேசவும் மாட்டுறாங்க. அவனுக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்காது. தேவ பிள்ளையே, என் தேவனுக்கு பிறகு 7ஆவது நாள் 7 தடவை சுற்றி வரக்கிறவர்கள் ஆசாரிகள் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொலி இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவுள். இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, கடைசியா நீ ஆர்ப்பரி. அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏறக்கடவர்கள். அவரவர்கள் அவர்களுக்கு நேராக ஏறக்கிற. கிட்டத்தட்ட ஒரு 5 பாயிண்ட் பார்த்துட்டோம். இந்த 5 பாயிண்ட்டும் உன் சரீர மூமெண்ட்ஸ் கட்டளை கொடுத்துருக்கிறாரு பஸ்டர். அதனால் நான் கடைக்கு போயிட்டு வரும்போது கூட ஆண்டோட்ட கேட்கணுமா இப்படின்னா போயிடாதீங்க. ஒருத்தர் சொன்னேன், எப்போ பார்த்தாலும் கர்த்தர்கிட்ட கேட்கணும்னா பல்லு விளக்குறதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணுமா பஸ்டர்? அந்த மாதிரி போயிடாதீங்க. ஒரு காரியத்தில் நீ செயல்படும் போது என் ஆண்டவர் இந்த காரியத்தில் ஏன் அனுமதிக்கிறேன் உங்களுக்கே தெரியாது. கொய்யன் வீட்டுக்கு இறைமையாக போக சொன்னார். தீர்க்கரிசி கொய்யவன்ட்ட மண்பான பிஸ்னஸ் பண்ண போகிறாரா, என் தொழிலை மாற்ற போகிறாரா தெரியாது. அங்கே உனக்கு சில காரியங்கள் சொல்லப்படும். சில நேரத்தில் உன் மூளையை நீ அடகு வச்சுட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இதில் நெகட்டிவாக சில காரியத்தை பார்க்க போகிறோம். சரி வாசிப்போம். யோனாவின் புஸ்தகம் புக் ஆஃப் ஜோனா சாப்டர் 1 verse 1 to 3. யோனாவின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் வாசிப்போம். இது தப்பான காரியங்கள் 2, 3 காரியங்கள் இருக்குது. இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரியான காரியத்துக்குள்ளே திருப்பி நம்ம மறந்துடுவோம். வாசிப்போம். யோனாவின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் வாசிப்போம். அமித்தாவின் குமாரனாகிய யோனாவுக்கு அப்போ அமித்தாவின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயி அவர் நீ எழுந்து. நல்லா கவனிங்க. உபத்திரம் ஏன் வருது தெரியுமா? பஸ்டர், என் வாழ்க்கையில் உபத்திரம் வரணும் அவசியம் இல்லை. ஆனால் உபத்திரத்தை கர்த்தரை அனுமதிக்கல. நம்ம தேடிக்கிறோம். ஆனால் உபத்திரப்பட்டது நல்லது. அதனால பிரமாணம் நீதிக்காக படக்கூடிய உபத்தை வேற. நீ கர்த்தருடைய வார்த்தைக்காக நிற்கும் போது சமீபத்தில் நார்த் இந்தியாவில் ஒரு பிள்ளை ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லி அங்கே வீட்டில் இருக்கிறவங்களே வெட்டி கொண்டாங்க. இந்த உபத்திரம்னா ரத்த சாட்சி. நான் அந்த உபத்திரத்துக்குள்ளே வரல. அவங்க பக்கத்துலேயே நம்ம போக முடியாது. அவங்க கனத்துக்குரியவர்கள். கர்த்தருக்கா படுற உபத்திரம் அதை நான் கனத்துக்குரியவர்கள். இது திமிருனால வர்ற உபத்திரம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நல்லா கவனிங்க. இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் சொல்ல, என்னையும் பார்த்து சொல்லுவோம். சரீர மூமெண்ட்ஸை கர்த்தர் பார்க்குறாரு. நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரும்போது கர்த்தரனையை பார்ப்பார், வெள்ளிக்கிழமை உபவாசம் ஜெபம் பண்ணும்போது மற்ற நாள் எனக்கு அவருக்கு இல்லை. மூமெண்ட்ஸ் உனக்கு அபிஷேகத்தை கூட்டும், இல்லைன்னா குறைக்கும். இல்லாட்டி ஆசீர்வாதத்தை கொடுக்கும், இல்லைன்னா தரித்திரத்தை கொடுக்கும். உன் சரீர மூமெண்ட்ஸ் முக்கியம். தேவ பிள்ளையே உன் சரீர மூமெண்ட்ஸை குறித்து எச்சரிக்கையாக இரு. உங்களுடைய அசைவுகள், உங்கள் அங்க அசைவுகள் ஆண்டவர் பார்க்குறாரு. என்ன சொல்கிறார் யோனாவை பார்த்து? நீ நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் எட்டியது என்றார். அப்பொழுது
அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி ஐயா கால் வைக்க சொன்னாரு. ஆனா தெரியும் ஆண்டவர் எங்க கால் வைக்க சொன்னாரு, நினிவேக்கு. ஆனா இவர் எங்க கால் வைக்கிறாரு, தர்ஷீத்துக்கு. தேவ பிள்ளையே, உன்னுடைய மூமெண்ட்ஸ் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும், சாபத்தையும் கொண்டு வரும். திருப்பி நான் சொல்கிறேன், இது இவர் திமிர்த்தனமாக போகிறாரு. நம்ம திமிர்த்தனமாக போகலை, அறியாமல் தானே போகிறோம். ஆமின்னு சொல்ல மாட்டீங்க. நீங்கள் வந்திருக்கவங்க எல்லாம் அப்படியே ஆண்டோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. உங்களை பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஃபஸ்ட்டு நாங்கள் தவறே பண்ணாத தத்துவ ஞானிகள். நான் அடி ரொம்ப வாங்கியிருக்கேன். அந்த அடினா இப்போ எனக்கு விழுப்புண்ணாக இருக்குது. அல்லேலூயா. இந்த இடத்துல வாசிக்கிறோம், தேவ பிள்ளையோ உன்னுடைய அங்க அசைவுகள், நீ அப்போஸ்தலனாக இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, ஒரு பிஷப்புடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி, அங்க அசைவுகளை குறித்து நீ எச்சரிக்கையாயிரு. கர்த்தரை நீ எப்போவுமே ஆசீர்வதிப்பா நினச்சிருக்காத. சில நேரங்களில் நீ தவறான பாதையில் போகும்போது ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார், கைவிட்டுருவார். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தேவ பிள்ளையே. விளையாட்டில் வாழ்க்கை, எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் லேட்டானாலும் பரவாயில்ல, ஆனால் தப்பான தீர்மானம் எடுத்துடாதீங்க. நீங்கள் போயிட்டீங்கன்னா திரும்பி வர்றதுக்கு 1 கிலோமீட்டர் போயிட்டீங்கன்னா ரிவர்ஸில் வர்றதுக்கு 10 கிலோமீட்டர் ஆகும். கர்த்தர் என்கிட்ட பேசினார். நீ தவறான பாதையில் 1 கிலோமீட்டர் போயிட்டீங்கன்னா ரிவர்ஸாக பழைய இடத்துக்கு வர்றதுக்கு 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு நேரம் ஆகும். ஆனால் அறியாமல் காலை வச்சுட்டீங்கன்னா கர்த்தர் காப்பாற்றுவார். நீங்கள் தீர்மானம் எடுக்கிறது விளையாட்டாக போயிடுச்சுங்க. அன்னை இருக்குது, அது ஒரு ஜாலியாக போயிடுச்சு. இங்கே வாசிக்கிறோம், ஆண்டவர் அவனை எங்கே சொன்னார், நினிவேக்கு போய் சொன்னார். ஆனால் நான் தர்ஷீத்துக்கு போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீக்கு போய் ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தை விலகும்படி தர்ஷீத்துக்கு போக கப்பல் ஏறினான். அதுக்கப்புறம் வாசித்த நேரம் இல்லை, அதுக்கப்புறம் உள்ள ஆபத்துக்கள் நேரம் இல்லை. முதல்ல பாசிட்டிவாக பேசிட்டே, இப்போ நெகட்டிவாக ஒரு 3 காரியத்தை பார்க்க போகிறோம். ஆனால் ஆண்டவர் கைவிட்டாரா? கைவிடுறத போல கைவிட்டு கரத்தை பிடிச்சி தூக்கிட்டாரு. ஹல்லேலூயா. நம்மனா போ நசமாக போன்றவன் இல்லைங்க, அப்படி கைவிடுற மாதிரி தான் கைவிட்டா. ஐயோ நான் நினச்சிட்டாருக்கு போச்சு, என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, கடலில் தூக்கி போட்டேன், என் வாழ்க்கை ஃபினிஷ், அவ்வளோதான். ஆனால் ஆண்டவர் அங்கே ஒரு மீனை வச்சுருந்தார். கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இமைப்பொழுது என்னை கைவிட்டேன். ஆனால் உருக்கமான இறக்கங்கள்னாலே இமைப்பொழுது ஏன் கைவிட்டாரு, நீ அடுத்து அந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு தான். எத்தனை பேர் அப்படி இமைப்பொழுது கைவிட்டு பார்த்துறீங்களா இல்லையா? இமைப்பொழுது கைவிட்டு பார்த்துறீங்களா? நான் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். எங்கள் அம்மா சத்திரக்குடியில் என்னை கையும் காலையும் கட்டி ரயில்வே தண்டவாளத்தில் போட்டு வந்துடுவாங்க. எங்கள் சின்ன வந்து என் கையும் காலையும் கழட்டி விடுவாங்க. இன்றைக்கி அவரை கட்டில் நான் நல்லா படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அவர் தான் என்னை காப்பாற்றினார். இமைப்பொழுது தாய் கைவிட்டாங்க என்னைய. சொன்னாங்க, இப்போ ட்ரெயின் வரப்போகிற நேரம்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அம்மாவும் மகனும். கொஞ்ச நேரத்தில் எங்கள் சின்ன ஓடியாருவார். ஓடியாந்து கையும் காலையும் அவுத்து விட்டு நான் துடிப்பேன், ஐயோ ட்ரெயின் வரப்போகுது. ஒரே ஒரு ட்ரெயின் ராமேஸ்வரத்துக்கு வரும். அப்போ அதனால் இத்தனை நான் சொல்கிறது வந்து ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னுக்கு நடந்த காரியங்கள். பெத்த தாய் பிள்ளையை கைவிடுவாளா? ஏன் கைவிட்டா? நான் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு கைவிட்டா. என் பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு சொல்லி என் தாய் என்னை ஒரு பொழுது கைவிட்டா. தேவ பிள்ளையே, யோனாவை ஆண்டவர் கைவிடலை, தூக்கிட்டாரு. அதுக்காக அடிக்கடி ஆக்சிடெண்ட்டில் விடணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கடுத்து விலகி சர்க்கீஷ் போக, அதுக்கடுத்து அவனுடைய வாழ்க்கை மாறும். அதுக்கடுத்து எலியாவை பார்க்குறோம். 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம் வாசிப்போம். 1 ராஜாக்கள் பார்த்து எல்லாருக்கும் வசனம் புரியும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப டைல்யூட் பண்ணி தான் எனக்கு செய்தியை கொடுத்துட்ருக்கேன். 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 3வது வசனம் 4. 1 Kings chapter 19 verse 3 and 4. அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய். யார் பெயர்சபாவுக்கு நீ போய் சொன்னா? யார் உன்னை பெயர்சபாவுக்கு போய் சொன்னா? எலியாவுக்கு என்ன பேர்? The prophet of fire. அவனை பிடிக்க 50 பேர் வந்தாலும் சாம்பலாக்கிடுவான். கையை நீட்டினாலும் 50 பேர் எரிஞ்சிருவாங்க. அடுத்த கையை நீட்டினாலும் அடுத்த 50 பேர் எரிஞ்சிருவாங்க. 3வது போர் தலைவன் சொல்கிறான், ஐயா நான் தான் அந்த இராணுவ தலைவனாக இருக்கேன், நீ எரிச்சிடாத ஐயா, எனக்கு சம்பளத்துக்கு நான் வேலை பார்க்குறேன் ஐயா, வாங்கய்யா ராஜாவை பார்க்க. அப்போ தான் எலியா போனேன். அப்படிப்பட்ட ஃபயர் ஆஃப் ப்ராஃபட்.
ஆனால் எங்கே போகிறாரு? பெயர் சபாவுக்கு போகிறாரு. பெயர் சபாவுக்கு யார் சொல்லி போகிறாரு? யார் சொல்லி போகிறாரு பெயர் சபாவுக்கு? யார் சொல்லி போகிறாரு? அவர் பயம் சொல்லி போகுது. பயம். ஏசபலுடைய வார்த்தைகள். ஏசபல் ஆளை விட அனுப்பல, ஆளை அனுப்பிடுவேன்னு ஒரு மிரட்டல். இவ்வளோ நேரம் பாதுகாத்த இயேசு தேவன் உன்னை பாதுகாக்க மாட்டாரா? எலியாவை குறித்து வாசிங்கன்னா அவருடைய மூமெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். எலியாவோட மூமெண்ட்ஸ் நீங்கள் 1 ராஜாக்கள் 17 1 கிங்ஸ் 17 2 and 3 வசனங்களை வாசிப்போம். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு அவருக்கு உண்டாயி அவர் நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்துக்கொள், ஒளித்துக்கொள், அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க. அங்கே நீ இங்கே வாசிக்கிறோம். கேரித் ஆற்றங்கரைக்கு போறதுக்கு யார் இடத்துல இருந்து உத்தரவு வந்தது? கர்த்தரிடத்திலிருந்து. அடுத்து 8வது வசனம் 9வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாயி அவர் நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போறதுக்கு யார் இடத்துல இருந்து உத்தரவு வந்தது? கர்த்தரிடத்திலிருந்து. சரி, 18வது அதிகாரம் 1வது வசனம். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி நீ போய் ஆகாபை சந்திக்கிறதுக்கு யார்கிட்ட இருந்து உத்தரவு வந்துச்சு? கர்த்தரிடத்திலிருந்து. முதல்ல யார் கேரித் ஆற்றங்கரைக்கு யார்கிட்ட இருந்து உத்தரவு வந்துச்சு? சொல்லுங்க, யார்கிட்ட இருந்து உத்தரவு வந்தது? சரி, அடுத்து சாரிபாத விதவி வீட்டுக்கு போகிறதுக்கு யார்கிட்ட இருந்து உத்தரவு வந்துச்சு? அடுத்து ஆகாப்னா யார் தெரியுமா? ராஜான்னு சொல்லாதீங்க, அவன் தலையை வெட்டுறதுக்கு அருவாளோடு அலையிறவன். நம்ம பாஷையில் சொல்கிறேன், அருவாளோடு அலையிறான். யார்? ஆகாபு ஆகாதவனாய் போயிட்டான். ஆண்டவர் யாரை சந்திக்க சொல்கிறாரு? உலகமே தேடி இருக்கான் அவன். ஆகாபு எலியாவை பிடிக்கிறது உலகத்திலே தேடி இருக்கேன். ஏன்னா உலகத்துக்கே பஞ்சம் வந்துருச்சு. எலியா சபிச்சதில்லை, இஸ்ரேலுக்கு மட்டும் கிடையாது, உலக நாடுகளே தேடுது. தீவிரவாதி லிஸ்ட்டு, உலக மகா தீவிரவாதி யார்? எலியா. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, யாரை போய் பார்க்கணுங்கிறாரு? யாரை பார்க்கணுங்கிறாரு? ஆகாபே போய் பாடுறான். அவன் தான் என் உயிரைக்கே தேடுறான். சொல்கிறது நான் இல்லை, சொல்கிறது ஐயா அவன் கழுத்தை வெட்டிடுவான். சொல்கிறது நான் இல்லை. இப்படியெல்லாம் ஆகாபாவோட சந்திச்ச எலியா. இப்போ திருப்பி வாங்க, 1 ராஜாக்கள் 1 கிங்ஸ் 19 3rd and 4th வாசிப்போம். நீங்கள் 1 2 3 கூட வாசிப்போம். எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது, அதுதான் யோசிக்கிறேன். வாசிப்போம். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேல்ட்ட ஆகாப் எல்லா ரகசியத்தையும் சொல்கிறான். அவன் வெட்டிவிட்டான், அவன் செத்துட்டான், நம்ம ஆட்களை நம்ம பாகால் விக்கிற ஆசாரிகள்லாம் வெட்டி இதெல்லாம் சொல்கிறத ஏசபேல் கேட்குறா. 2வது வசனம் வாசிப்போம். அப்பொழுது ஏசபேல் எலியாவின் இடத்தில் இப்போ எலியாட்ட ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் நாளைக்கு 24 மணி நேரம் டைம் கொடுக்குறேன். 24 நேரத்தில் நீ எப்படி வெட்டி கொண்டு அது மாதிரி இல்லை உன் தலையை நான் வெட்டுறானா இல்லையா பாரு அப்படின்னு ஒரு செய்தி தான் வருது. வாசிப்போம். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து வசனத்தை தூக்குங்க. 3வது வசனம். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து இப்போ எது மேலே ஆசை வந்துருச்சு? இப்போ கர்த்தர் எங்கே போயிட்டாரு? காட்டுக்குள்ளே போயிட்டாரு. அவர் இல்லை. அப்பப்போ வருவார். போஸ்ட்மேன் இப்போ வருவார் வீட்டுக்கு. தூக்கத்தில் இருக்கீங்களா துக்கத்தில் இருக்கீங்களான்னு தெரியல. போஸ்ட்மேன் எப்போ வீட்டுக்கு வருவார்? நான் வானத்தையே பார்த்து பிரசங்கம் பண்ணுற ஆளு. நீங்கள் என்ன கண்டிஷனில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. போஸ்ட்மேன் இப்போ வருவார் வீட்டுக்கு. மணி ஆர்டர் பண்ணுறதுக்கு கொடுத்தீங்கன்னா மணி ஆர்டருக்கு வருவார். டெய்லி வந்துட்டு போக மாட்டார். இப்போ எலியா யார் எங்கே தேடலை, காட்டுக்குள்ளே எங்கேயோ போய் இந்த ஏசபல் சத்தத்தை கேட்டவுடனே என் கர்த்தர் எங்கேயோ போய் ஒளிஞ்சிக்கிட்டார். கிச்சிலி மரத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டாரு. இப்போ யார் இல்லை. நம்ம ஏன் முடிவு எடுக்கிறோம்? நம்ம கர்த்தரை எங்கே ஒளிச்சு வச்சுக்கிட்டோம்? மூங்கில் காட்டுக்குள்ளே ஒளிச்சு வச்சுக்கிட்டோம். அவர் ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்காரு. இப்போ தீர்மானம் எடுக்க முடியாது, கேட்டாலும் சொல்ல மாட்டார். இப்போ நம்ம தீர்மானம் எடுப்போம். என்ன தீர்மானம்? வாசிப்போம். தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த இப்போ தான் பெயர் சபா வருது. ஆண்டவர் அவரை பெயர் சபாவுக்கு அழைக்கல, ராஜாக்களையும் தீர்க்கதரிசிகளையும் அபிஷேகம் பண்ணுவதற்கு அவர் அழைக்கிறாரு. ஆனால் அவர் போன இடம் பெயர் சபா. கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் மூமெண்ட்ஸ் எல்லாம்
மிலிட்ரியில் பார்த்துறீங்களா, லெஃப்ட் ரைட் பாங்க, அப்போ டேர்ன் பாங்க, அப்படி ஒவ்வொருக்கும் எப்படி இருப்பாங்க அவங்க. அவன் சொல்லும்போது, அந்த மிலிட்ரி மேன் சொல்லும்போது, அடுத்து பள்ளத்தாக்கா இருந்தால் கூட அவன் ரைட் லெஃப்ட்னா போய் விழுந்து தான் ஆகணுமா. அவன்கிட்ட போய் ஐயோ பள்ளத்தாக்கு இருக்கு, நீ என்ன ரைட் லெஃப்ட்டுங்கிற. ஒரு மிலிட்ரி ஆர்டரே அப்படி இருக்கும்போது, என் தேவன் மிலிட்ரியோட கைவிடுங்க, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உன் புருஷன் உன்னை கைவிடலாம், உன் மனைவி உன்னை கைவிடலாம், உன் பிள்ளை உன்னை கைவிடலாம். அவர் கையை நல்லா பிடிச்சிங்க. இயேசு ஒரு எல்லைக்கு மேலே எல்லாரும் கை கொடுக்க முடியாது உங்களுக்கு, ஏன்னா அவங்க இறந்துருவாங்க. ஆனால் வானத்தையும் பூமியும் பிடித்த தேவனுடைய கையை பிடிச்சிங்க. சொந்த பந்தம். எங்கள் அம்மா கிறிஸ்துக்குள்ளே வரமாட்டேன்னாங்க, கடைசியில் 80 வயசுக்கு மேலே தான் வந்தாங்க. அவங்க சொன்ன ஒரே காரணம், டேய் நான் கிறிஸ்துவ நான் போயிட்டேன், என் சொந்த பந்தம் என்னை என்னடா சொல்லும், சொந்த பந்தம் என்னடா சொல்லும். தேவ பிள்ளையை எல்லாம் கைவிட்டலாம், கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அப்போ எலியோட அதுக்கடுத்து ஃபெயிலியர் என்ன வாசிக்க நேரம் இல்லை. அங்கே போய் ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே நான் என்ன ஜெபம் பண்ணுறாரு, சூரிய செடிகளை உட்காந்துக்கிட்டே, நீ சாகணுன்னா அங்கேயே இருந்திருக்கலாமே, பேர் சபாக்கு எதுக்கு வரணும். என்ன ஜெபம் பண்ணுறாரு, சாகணும் தானே ஆசைப்படுற, ஜெபம் பண்ணுற, அதான் அவன் சொந்த ஊர்லேயே நீ இருந்திருக்கலாமே, அவன் வந்து வெட்டிட்டு போயிருப்பாள் ஏசபல். கூழுக்கும் ஆசை, உயிருக்கு ஆசைப்பட்டு தானே ஓடியாந்த, அப்புறம் எதுக்கு இந்த ஜெபம் பண்ணுற தேவ பிள்ளைய. அடுத்து ஒரு நம்பரை 1 ராஜாக்கள் 1 Kings சாப்டர் 11 verse 2. 1-2 வசனத்தை வசனம் நேரம் ஆயிடுச்சு, 5 நிமிஷத்துக்குள்ள முடிச்சோம். 1 ராஜாக்கள் 11 அதிகாரம் 2 வசனம். 1 ராஜாக்கள் 11:2. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாம். அதாவது திருமண வாழ்க்கையை குறித்து பேசுகிறார். சாலமனை பார்த்து சொல்கிறாரு, நீ மெய் தேவனை வணங்குகிறாய், அவங்க அந்நிய தேவர்களை வணங்குறாங்க, அவங்க 2 பேருக்குள்ள என்ன செய்யாதே, பிரவேசிக்கலாகாது. சாலமோன் 12 கோத்திரத்துக்கு தலைவன், சக்கரவர்த்தி. தேவபிள்ளை ஆண்டவர் எங்கே போக சொல்கிறாரோ போங்க, எங்கே போகாதீங்கிறாங்களோ போகாதீங்க. உங்களுக்கு உறுதி கிடைக்கலைன்னா வெயிட் பண்ணுங்க. ரெட் லைட்டில் ரொம்ப நேரம் இருக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் க்ரீன் லைட்டுக்கு முன்னுக்கு, எல்லோ லைட்டில் ரொம்ப நேரம் இருக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் க்ரீன் லைட் தெரியறதுக்கு முன்னுக்கு போயிடாதீங்க. காத்திருக்குதல் என்பது தவறல். நீ தவறான காரியத்தில் போய் அடிபட்டு திருப்பி அந்த பாடத்தை கொடுத்து சொன்னார். வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகளெல்லாம் பாடங்க. பக்கத்தில் வீட்டுக்காரமா சொல்லிச்சு, ஏயா வாழ்க்கையே தோல்வியாக சந்திக்கிறது, வாழ்க்கையே பாடம். அவர் சொல்கிறாரு, வாழ்க்கையில் நான் சந்திக்கும் தோல்விகள் எல்லாம் எனக்கு வெற்றி படிகள். அந்த மாதிரி சொல்லுது, ஏயா சாகிற வரைக்கும் உனக்கு இதான். எப்போயோ ஒரு தடவை தோல்த்தா பரவாயில்ல, எப்போ பார்த்தாலுமா தோத்து இருக்கிறது. தேவப்பிள்ளை இந்த இடத்துல வாசிக்கிறோம். அப்போ இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர்கள் இன்றைக்கு பிரவேசிக்கக்கூடாது, நீ அங்கே போயிடாது இங்கே போயிடாத, பிரவேசிக்கல் ஆகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். நீ அப்போ நான் உனக்கு ஜெயித்து தர மாட்டேன். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், அண்ட சராசரங்களை படைத்த தேவன், அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டேன்னா நான் உனக்கு ஜெயத்தை தர முடியாது, இந்த ஜெயத்தை நான் உனக்கு தர முடியாது. திருப்பி வாசிப்போம். நீங்கள் அவர்களண்டைக்கும் அவர்கள் உங்களண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது, அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார். நான் உன்கிட்ட வந்து கிரியை செய்ய முடியாது, இந்த காரியத்தில் நான் உனக்கு உதவி செய்ய முடியாது. 1-2 பேர் தப்பிச்சிருக்கிறாங்க, அதுக்கு கர்த்தருடைய கிரேஸு. 1-2 பேர் தப்பிச்சிருக்காங்க, அதுக்கு தேவ கிரேஸ். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த போரில் நான் உனக்கு உதவி செய்ய முடியாது. அதுக்கு முன்னாடி நான் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், இதை குறித்து எச்சரிக்கையாக வாசியுங்கள். சொல்லியிருந்தா, சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாக தேவப்பிள்ளை. இப்போ நெகட்டிவ் சைடும் பார்த்துட்டோம், பாசிட்டிவ் சைடும் பார்த்துட்டோம். இன்றைக்குமே நெகட்டிவ் சைடை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. நெகட்டிவ் சைடில் அடிபட்டாலும் அதை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு திருப்பி எந்திரிங்க. பீனிக்ஸுங்கிற பறவை சொல்லுவாங்க, எத்தனை தடவை அது விழுந்தாலும் அது எந்திரிச்சிருமா. ஹல்லேலூயா, கர்த்தருடைய பிள்ளையே. அதனால் நீங்கள்னாலும் எல்லாமே ஒரு தடவை ஃபெயிலியர் ஆன பிறகு இனிமேல் எனக்கு இது வேணான்னு ஒதுக்காதீங்க. திருப்பி ஆண்டவர் உங்களை புது பாதைகளை நடத்துவார். ஹல்லேலூயா. சரி, இவ்வளோ நேரம் 2 பக்கமும் பார்த்தோம், பாசிட்டிவ் சைடும் பார்த்தோம், நெகட்டிவ் சைடும் பார்த்தோம். அதாவது நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கும்போது, ஒரு இடத்துக்கு போகும்போது, ஆண்டவரே நான் இந்த இடத்துக்கு வாரேனே, உனக்கு புரோஜனமானதை போதித்துன்னு போட்டிருக்கேன், நான் வர்றதுனால ஏதாச்சும் எனக்கு புரோஜனமா,
எரேமியாவை கொயன் வீட்டுக்கு போக சொன்னார், புரோஜனமா? வனாந்திரத்துக்கு பிலிப்பை போக சொன்னார், புரோஜனமா? ஏதோ ஒரு புரோஜனம் இருக்குது. அவர் சொன்னார்னா ஏதோ புரோஜனம் இருக்குங்க. திடீர்னு ஒரு ஆளை போய் பார்க்க சொன்னார்னா ஏதோ ஒரு காரியம் இருக்கும். சும்மா ஆண்டவர் டைம் பாஸிங் எதுவுமே சொல்ல மாட்டார். அவருக்கு ஒரு நோக்கம் இல்லாமல் உங்களை எங்கேயும் அனுப்ப மாட்டார். ஆனால் கால் வைக்காமல் முடமாக வீட்டில் இருந்துடாதீங்க. சரிங்க, இப்போ நீங்கள் பாசிட்டிவ் சைடுன்னு சொன்னீங்க, நெகட்டிவ் சைடுன்னு சொன்னீங்க. நான் பாசிட்டிவ் சைடு செய்யணும்னா என்ன செய்யணும்? அது சில வசனங்கள் இருக்குது, வாசிக்க நேரங்களில் நானே வாசிட்டு போயிடுறேன். முதலாவது யோவான் 3:34, ஜான் சாப்டர் 3 verse 34. அதில் போடப்பட்டிருக்கு, தேவன் தமது ஆவியை அளவில்லாமல் இயேசுவுக்கு கொடுத்திருந்தார். முதலாவது ஆண்டவருடைய அனுமதியின் பேரில் நீங்கள் போகணுன்னா, அந்த பரிசுத்த ஆவியானவரை எந்த அளவுக்கு நீங்கள் பெறுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த உள்ளே இருக்கிற ஆவியானவர் உங்களை நடத்திட்டு போவார். 10 லட்சம் ரூபா கார் வாங்கினா கூட பெட்ரோல் 1/2 லிட்டர் கூட போட மாட்டான் யா கடைக்காரன். அவனை பார்த்து நான் கேட்டேன், இந்த கார் எவ்வளோ தூரம் போகுன்னு கேட்டேன். உங்கள் வீடு எங்கே இருக்குது? 2 கிலோமீட்டர் இருக்கா? அந்த 2 கிலோமீட்டர் போயிடும். கார் எவ்வளோக்கு வாங்குறான்? எவ்வளோக்கு வாங்குறான்? 10 லட்சம். ஆனால் எவ்வளோ தூரம் தான் போகுமா? பிச்சைக்கார பையன் 1 லிட்டர் கூட போட்டு தொலைய மாட்டான். அவன் போடுறதே 1/2 லிட்டரு. இது மாதிரி தான் தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் உன் வண்டி ஓடணுன்னா, சரியான பாதையில் ஓடணுன்னா, நீ பரிசுத்த ஆவியில் நிரம்பிட்டேன்னா, அதில் போடப்பட்டிருக்கு யோவான் 3:8, ஜான் 3:8 போட்டிருக்கு, ஆவியில் பிறந்தவன் எவனும் காற்றை போல இருக்கிறான். காற்று எங்கிட்டிருந்து வருன்னு தெரியாது, எங்கிட்டு போகுன்னு தெரியாது. காற்றுக்கு எங்கேயாச்சும் ரோடு இருக்கா? வண்டி போகிறதுக்கு ரோடு இருக்கா? விமானம் போகிறதுக்கு பாதை இருக்கா? கரண்ட்டுக்கு பாதை இருக்கா? எல்லாத்துக்கும் பாதை இருக்குது. தண்ணிக்கு பாதை இருக்குது, ரோடு போகிற பாதை இருக்குது, ஏரோப்ளைன் போகிறதுக்கு பாதை இருக்குது. அந்த பாதையில் தான் ஏரோப்ளைன் போகும். ஆனால் காற்றுக்கு மட்டும் பாதையே இல்லைங்க. ஏன்னா எங்கிட்டு வரும் எங்கிட்டு போகுன்னு தெரியாது. உங்களை யாரும் பிடிக்க முடியாது. ஆண்டவருக்கு தெரியும். ஏரோது ராஜா தலையை வாங்க கொள்றதுக்கு ரெடியாக இருக்கான், போகாத, எகிப்துக்கு ஓடிப்போ. ஆண்டவருக்கு தெரியும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? தினந்தோறும் எழுந்த உடனே எந்த அளவுக்கு உங்களால் பரிசுத்த ஆவியானவரை பெற முடியுமா பெற்றுட்டிங்கன்னா, அந்த அடப்பட்ட பலூனு, காற்று அடப்பட்ட பலூனு சும்மா இருக்காது, எங்கேயாச்சும் போய்கிட்டு தான் இருக்கும். காற்று இல்லாத பலூன் தான் முடங்கி கிடக்கும். காற்றுள்ள பலூன் எங்கேயாச்சும் போய்கிட்டு தான் இருக்கும். அது எங்கிட்டு காற்று அடிக்குதோ அது ஆவியில் பிறந்தவன் காற்றை போல இருக்கிறான். ஏன் ஆண்டவரை இங்கே போக சொல்கிறார்? ஏன் இவனை சந்திக்க சொல்கிறார்? ஏன் இவனை விட்டு விலக சொல்கிறார்? எதுவுமே அவனுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. ஆண்டவரால் ஏமிக்கப்பட வேண்டும் என்றால் லூக்கா 2:27, லூக்கு 2:27 வாசிக்க வேண்டாம். இல்லை, சிமியோனை குறித்து பார்க்குறோம். சிமியோனை ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவரே எனக்கு வயசாயிருச்சப்பா, நான் உன் சமூகத்துக்கு வரணும்ப்பா, இனிமேல் நான் பூமியில் வாழ விரும்பலைப்பா, போதும்ப்பா என் வாழ்க்கை. ஆண்டவர் சொல்கிறார், உன் வாழ்க்கை முடியணுன்னா. இந்த குழந்தையில் ஒரு இயேசு இருக்கார் பார்த்தியா, சின்ன குழந்தை இயேசு. அவரை பார்த்தா தான் நீ சாவ, இல்லைன்னா நீ சாக மாட்ட. ஐயா எங்கேயா அவர் இருக்கார்? ஒன்றும் இல்லை, டெய்லி ஆவிக்குள்ளே நிரம்பு. டெய்லி ஆவியில் நிரம்புறாரு. ஒரு நாள் இயேசுவை தூக்கிட்டு ஆலயத்துக்கு வராங்க, தேவாலயத்துக்கு வந்து அவருக்காக நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு ஜோடி புறாவை பலி செலுத்த போகிறாங்க. அன்றைக்கி அவருக்குள்ளே இருக்க ஆவியானவர் அவர் கூட்டிகிட்டு வராரு. எங்கே கூப்பிட்டு வராரு? இன்றைக்கி ட்ரெயின்லையும் குளத்துலையும் பஸ்ஸுலையும் தற்கொலைக்கு சாகிறதுக்கு காரணம் அவன் இல்லை, அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு அசுத்த ஆவி. அவனுக்குள்ளே இருக்கிற அசுத்த ஆவி. நீ நான் அவனுக்கு சுவிசேஷம் சொல்லி பரிசுத்த ஆவிக்குள்ளே அவனை நிரப்பாதனால அம்மா திட்டாங்கன்னு சொல்லி அழகு பண்ணார்ல, என் பையன் அந்த டியூஷன் பையனை தேடுறாங்க. என் பையன் ஆபிரகாம் எல்லாரும் சின்ன பையன்தான், 7th or 9th தான் படிக்கிறான். டியூஷன் டீச்சர் சொல்லிட்டு அங்கே போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வாடா, எங்கே இருக்கான்னு தெரியல, வீட்லேயும் தேடுறாங்க. கடைசியில் அழகு பண்ணாரில் ட்ரெயினில் விழுந்து செத்து கிடக்கான். என்ன காரணம் கேட்டால், அம்மா ஏன் டியூஷனுக்கு போகலன்னு சத்தம் போட்டா. தேவ பிள்ளையே, நீ உள்ளே இருந்து வேறு ஆவி ஏங்கிட்டு இருக்கு, அவன் சரீரத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி சொன்னாங்கள்ல கூலிப்பட, அதனால் அந்த ஆவி தான் வேலை பார்க்குது. உங்களுக்கு எனக்கும் ஒரு புறாவை வெட்ட முடியாது, மனுஷனை வெட்டுறானா உள்ளே இருக்கிற ஆவி. தேவ பிள்ளை அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவன் தமது ஆவியை அளவில்லாமல் அந்த கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துட்டார்னா, நீயே தவறான முடிவெடுத்து தவறான இடத்துக்கு போவேன்னா கர்த்தர் உன்னை தள்ளி விட்டுருவார். நான் நேற்றுவோடு என் வீட்டில் சொன்னேன், மணியாச்சிங்கிற இடத்துல கனெக்ஷன் ட்ரெயின் என்ன பிடிக்கணும், தூத்துக்குடி போகணுன்னா
நாகர்கோவில் ட்ரெயின் என்னை மணியாச்சியில் இறக்கி விட்டுருச்சு. இந்த பிளாட்ஃபாரத்துக்கு அந்த பிளாட்ஃபாரம் போகணும், அந்த ட்ரெயின் வெயிட்டிங்கில் இருக்கும். ஆனால் மணியாச்சியில் நல்லா வடையும் சூடாக இட்லியும் டீயும் போடுவாங்க. அதை போய் நான் நல்லா 2 வடையை சாப்பிட்டுட்டு டீயை வாங்கிட்டேன். டீயை வாங்கிட்டு இந்த டீயை இங்கே குடிக்கிறத காட்டலாம், எதுத்தாப்புல அந்த ட்ரெயின் இருக்கே, ட்ரெயினில் உட்காந்துட்டு சாப்பிட்லான்னு சொல்லி கப்போடு எடுத்து ரயில்வே ட்ராக்கில் கால் வைக்கிறேன். என்னை ஒரு ஃபோர்ஸ் வெளியே தள்ளிச்சு. திடீர்னு வெளியே தள்ளினேன். சைலண்ட்டாக ஒரு இன்ஜின் மட்டும் வந்துட்டுருக்கு ட்ராக்கில். நான் காலை வச்சுருந்தேன்னா நான் வைக்க அந்த ட்ரெயின் இன்ஜின் அடித்து சின்ன பின்னமாக இன்றைக்கி எனக்கு குளம் நடுங்குது. அதை நினச்சேன்னா எப்படி நான் கால் வைக்க போகிறேன், இப்படியே பின்னுக்கு விழுகிறேன், பின்னுக்கு வரேன். திடீர்னு பார்க்குறேன் அவன் ஆரனே அடிக்காமல் ஒரு ட்ரெயின் வேகமாக வந்துருக்கு இன்ஜின்னு. இது மாதிரி உங்களை சொன்னால் நீங்கள் ஏராளமான இதைத்தான் சொல்கிறேன். நீங்கள் தேவாவியில் நிரம்பிட்டீங்கன்னா நீ தவறு செய்யும்போது அவர் வெளியே புல் டவுன் பண்ணிடுவார். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நம்ம பரிசுத்தாவியில் நிரம்பினா இயேசுநாதருக்கு லாபம், நான் பரிசுத்தாவியில் நிரம்பினா எங்கள் பாஸ்டருக்கு லாபம், நான் பரிசுத்தாவியில் நிரம்பினா எங்கள் அப்பா அம்மாவுக்கு லாபம். இல்லை, உங்களுக்கு லாபம். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் நானும் சரியான சரீரத்தை அவயத்தை அசைக்க வேண்டும் என்றார். யோவான் 3:34 வாசித்தோம். தேவன் தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். யோவான் 3:8 வாசித்தோம். ஜான் 3:8 ஆவியில் பிறந்தவன் காற்றை போல இருக்கிறான். அப்போஸ்தலர் 12:24 வாசித்தோம். நானே வாசிக்கிறேன். கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்தது. அப்போ ஆவியானவர் உனக்குள்ளே வந்தால் மட்டும் போதாது, உனக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தையும் இறங்கணும். ஹல்லேலூயா. தண்ணியே குடித்து வாழக்கூடாது, கொஞ்சம் திடப்பொருள் நீ சாப்பிடணும். கர்த்தருடைய ஆவியானவர், அந்த ஆவியானவர் மட்டும் கிடையாது, அதோட கர்த்தருடைய வார்த்தை. எலியாவை கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்லிச்சு, நீ எழுந்து. கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகி, உள்ளே இருந்தால் தானே உண்டாகும். உள்ளே என்ன இருக்கு? கோபம், பழிவாங்குதல், எரிச்சல், இதுதான் இருக்கு. உள்ள வசனம் இருக்கு, அந்த வசனம் உண்டாகும். ஏற்கனவே உள்ளே இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி நீ எழுந்து போ. கர்த்தருடைய தேவப்பிள்ளையே, முதலாவது காரியம் நீ ஆவியில் நிரம்பப்பட்டிருக்கணும், 2வது வார்த்தையில் நிரம்பப்பட்டிருக்கணும். தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு பிரியமானவன். 2 சாமுவேல் 24 வீட்டில் போய் வாசிங்க, நேரம் இல்லை, வீட்டில் போய் வாசிங்க. 2 சாமுவேல் 24:1 வீட்டில் போய் வாசிங்க. தாவீது சாத்தானால் ஏவப்பட்டானா? யாருனால ஏவப்பட்டானா? யாருனால ஏவப்பட்டானா? எதுக்கு? என்ன 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 யோபு சொல்ல, வேணாம், கர்த்தருக்கு விரோதமான காரியம் வேணாம், நோ. என்ன கடைசியில் சொல்கிறார், யூதாஸ் காரியத்து சாத்தான் உள்ளே போயிட்டான், உள்ளே போனோன்னா இயேசுவை காட்டி கொடுக்க ஏவுதான். இன்றைக்கி ஜனங்களை குறை சொல்லாதீங்க, ஜனங்களுக்குள்ளே ஒரு சக்தி இறங்கி தப்பான காரியம் பண்ணிடுருக்கு. ஸோ நேரம் ஆயிடுச்சு. இன்றைக்கி சொன்ன காரியம் என்னவென்றால், உன் சரீர அவயத்திற்கும் எதுக்கும் உன் பிள்ளைய கன்னத்தில் அரைஞ்சிங்கன்னா பாதி அபிஷேகம் போயிடும். வாலிபர்களுக்கு எனக்காக ஒரு கைதட்டல் கொடுங்களேன். கேர்ஃபுல்லாக இருங்க, அவங்க சரீர மூமெண்ட்ஸ் முக்கியம். ஸோ மகனுக்கு நீ ஒரு மாலையை போட்டீங்கன்னா கர்த்தர் அபிஷேகத்தை கூட்டுவார். ஹல்லேலூயா. கண்டிக்காதீங்கன்னு சொல்லலை, உங்களுடைய சரீர அவயங்களுடைய அசைவுகள் என் தேவனாலே நடத்தப்படும் என்றால் உன் மேலே இருக்கிற இன்றைக்கி ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுக்குங்க, உங்கள் ஒரு ரேஸுக்கு பக்கத்தில் ஒருத்தன் வர முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு ட்ரக் ஓட்டுற லாரி டிரைவர்கிட்ட கேட்டேன், எத்தனை கியரியா வண்டியில் இருக்குது? 10 கியர் இருக்குண்ணா. எத்தனை கியரா? எத்தனை கியர் இருக்கும்? நம்ம 5 கியர் இருக்கிற காரை பார்க்குறதே ஆச்சரியம். 10 கியர் வச்சு என்னத்தையா செய்கிறேன்? நாங்கள் ஓட்டம் வித்தியாசமான ஓட்டம். எழுந்திருந்து நாம் ஜெபித்து அப்படியே கர்த்தருடைய பந்திகளில் பங்கு வருவோமா? அப்படியே எழுந்திருந்து ஒரு நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். இன்றைக்கி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு பேசியிருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம கர்த்தருடைய பந்திக்குள்ளே போக போகிறோம். வெளியேறப்பட்ட சரீரத்தை நூறுக்கு ஒப்பு கொடுத்தார்.